வந்து பிபிஏ கொஸ்டின் பேப்பர், அதாவது பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது வந்து நவம்பர் 2024ல பிபிஏ கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து இதுல நம்ம சிலபஸ்க்கு கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கின்னு மீதி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எழுதி விடுங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது, சிம்பிள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ஓவர் டேட்டாஸ்லாம் ஸ்மாலாக அரேஞ்ச் பண்ணி ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறது ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு எழுதி விடுங்க. அடுத்தது ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன சொல்றது, மோடு ஆவரேஜ்னா அந்த ஃப்ரீக்வன்சி டேட்டாவில் ரிப்பீட் ஆகிறதும் அதுக்கு அடுத்தது எந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த நம்பர் ஹையஸ்ட் வேல்யூதோ அதுதான் மோடு சொல்லுவாங்க. அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கே இப்போ இந்த 3 நம்பர்லேயே பாருங்களேன், இதில் எது ஹையஸ்ட் நம்பர் இதோ இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இந்த 10, 11, 12, இதில் எது ஹையஸ்ட் நம்பர் 14. அப்போ அந்த 14 தான் ஆவரேஜ், மோடோட ஆவரேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் ஆவரேஜ். இது வந்து இந்த டைம் சீரிஸ் பேஸ் பண்ணி வர்றது, இது உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு சால்வ் மீன் ஈக்குவல் டு 30, மோட் ஈக்குவல் டு 32. மோடு கேட்குறாங்க. நான் சொன்னேன்ல, இப்போ இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் நம்பர், இதில் ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் நம்பர் 32. அப்போது 32 தான் மோடு. ஓகேவா. ரொம்ப சிம்பிள் சம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை டிகிரி லிமிட்டட் கோரிலேஷன். கோரிலேஷன் பற்றி எழுதி விடுங்க. நெக்ஸ்ட்டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் 0. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ரிகரேஷன் லைன்ஸ். அது ரிகரேஷன் அவாய்ட் பண்ணுறங்க, அது உங்களுக்கு கிடையாது. கோரிலேஷன் என்னது, இட் இஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ். ஓகேவா. இது ரொம்ப ஈஸியான தியரி. 0 லெஸ் தென் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், பாசிட்டிவ் கோரிலேஷன், அதை பற்றி எழுதி விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் டயக்ராம். நான் ஏற்கனவே இதை சொல்லிக்கிறேன். ஸ்கேட்டர் டயக்ராம்னா இப்படி ஒரு கிராஃபில் இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். ஓகேவா. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய பிளாட் பண்ணுவோம் கிராஃப்ஸ், அந்த இப்படி பிளாட் பண்ணுவோம்ல அந்த பாயிண்ட் வச்சு, அதை தான் ஸ்கேட்டர் டயக்ராம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூலர் த்ரெட், இதுவும் உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. வாட் இஸ் மீன் எக்கனாமிக் பேர் மோடு, இதுவும் சிலபஸில் கிடையாது. நெக்ஸ்ட்டு கன்சிடர் இண்டெக்ஸ் நம்பர், இதுவும் உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. டைப் 1 டைப் 2 எரர், இதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதான் அந்த சாரி இது இருக்குது. வேரியன்ஸ்னா அங்கே எழுதுறேன், சமேஷன், ஒரு செகண்ட். அதாவது வேரியன்ஸ்னா என்னன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். வேரியன்ஸ், இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. இது எழுதி விட்டாலும் உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது செகண்ட் யூனிட்ல வந்து கேட்டுக்கிறாங்க. அதாவது 1 dimensional diagram, 2 dimensional diagram, 3 dimensional diagram, பிக்டோகிராம்ஸ், கார்டோகிராம்ஸ், அந்த மாதிரி 4 கான்செப்ட். இது 1 dimensional diagramல பார் டயக்ராம், சப்டிவைடடு, பர்சன்டேஜ், அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீங்கள் தியரி பார்த்தா, அதாவது இது எடுத்து அப்படியே சாட் ஜிபிடியில் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும், அது செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்டைன் த மார்க்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சம் நான் போட்டிருப்பேன். இது ஒரு சிம்பிள் சம். இதை நான் எப்படி போடுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த ஓகிவி எப்படி போகிறது பார்க்கலாம். இந்த 14th ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி இங்கே போட்டுக்கிறேன், அதை அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் இப்படி தான் போடணும் ஓகிவி. அது எப்படின்னா, இங்கே இவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீக்வன்சி அந்த கிளாஸ் இன்டர்வல் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஸ் தென் போட்டு இந்த கிளாஸ் இன்டர்வலோட இதோ அப்பர் லிமிட் எல்லாத்தையும் எடுத்து இந்த இங்கே நான் சர்க்கிள் பண்ணுறேன். இது இங்கே இருக்குல்ல,
இது எல்லாமே தான் அப்பர் லிமிட். ஓகேவா? அதை எடுத்து அப்படியே தான் இங்கே எழுதுங்க. அடுத்தது அதுக்கு சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப்னா என்னது? ஃப்ரீக்வன்சியோட ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து அப்படியே எடுத்து இங்கே போட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு அப்படியே அப்படியே கிராஸ்ல ஆட் பண்ணணும். 7 + 11 18 18 + 24 42 அப்படியே கிராஸ்ல ஆட் பண்ணினா அப்படியே இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் இந்த சிஎஃப் லாஸ்ட் நம்பர் அப்படியே சேமாக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து லெஸ் தென் ஓகிவ்க்காக. நெக்ஸ்ட் மோர் தென் ஓகிவ் பண்ணும். மோர் தென் வேணும்னா கிளாஸ் இன்டரோட அப்பர் லிமிட்டில் எடுத்துக்கோங்க. அப்பர் லிமிட்டில் எடுத்துக்கின்னு இங்கே இங்கே சைடில் இங்கே மீதி நம்பர் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம டோட்டல் இந்த ஃப்ரீக்வன்சி டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வரும். ஓகேவா? இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் வந்து உங்களுக்கு 100 வரும். இந்த 100 எடுத்து ஃபர்ஸ்ட் சிஎஃப்ல இங்கே போட்டு அப்படியே ஃப்ரீக்வன்சி அப்படியே செப்பரேட் பண்ணுங்க. அதாவது 7ல அப்படியே சாரி 100ல அப்படியே 7 போயிடுச்சுன்னா 95, 95 லெவல் போயிடுச்சுன்னா 82, 82ல 24 போயிடுச்சுன்னா 58, 52 32 போயிடுச்சுன்னா 26, 26ல 32 போய் அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த ஃப்ரீக்வன்சியோட லாஸ்ட் நம்பரும் அப்படியே இதோட லாஸ்ட் நம்பரும் அப்படியே ஈக்குவலாக வரும். ஓகேவா? இதை தான் இப்படி தான் ஓகிவ் டேபிள் ஃபார்ம் பண்ணோம். இதில் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த லெஸ் தெனை வந்து எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. இந்த சிஎஃப் வந்து ஒய் ஆக்சஸ். அதே மாதிரி இதுவும் எக்ஸ் ஆக்சஸ் இதுவும் ஒய் ஆக்சஸ். அப்படியே அவ்வளோ தான் கிராஃபில் அப்படியே பிளாட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி இந்த கிராஃப் பேப்பரில் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படி போட்டிங்கன்னா இதில் வந்து லெஸ் தென் மோர் தென் அது ரெண்டுத்தையோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 100 வரலும் இது மோர் தென்னா. ஓகேவா? அதாவது 100 வரலும் நம்ம வந்து ஒய் ஆக்சஸில் போட்டுருக்கோம். சிஎஃப்ல வந்து சாரி சிஎஃப்ல 100 வரல இருக்குது, அது ஒய் ஆக்சஸில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் வந்து 100 வரல இருக்குது, அது நம்ம 100 வரல போடுவோம். எல்லாத்தையும் 10 10 எடுத்துக்கிறோம் நான். ஓகேவா? இப்போ அப்படியே கிராஃபில் பிளாட் பண்ணுங்க. அதாவது 20லேருந்து 29 இங்கே 20 இருக்கு, இங்கே வந்து 30 இருக்கு. அப்போ 29 வந்து இங்கே வரும். கரெக்டாக அது இந்த இடத்துல 20லேருந்து 29ல வந்து 27 இங்கே இருக்கு. இந்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து எக்ஸ் ஆக்சஸ் என்னது 29, 29 வந்து எக்ஸ் ஆக்சஸ் எங்கே இருக்கு, அதை தான் நம்ம பிளாட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அப்படியே ஒய் ஆக்சஸ் 7 இங்கே 1 2 3 அப்படியே போனால் இங்கே வரும் 7. அப்படியே இங்கே பிளாட் பண்ணிங்கன்னா இது ஒரு பிளாட். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணினா லாஸ்ட்ல இப்படி லெஸ் தெனோட கர்வ் இப்படி வரும். அப்படியே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மோர் தென் என்ன பண்றீங்கன்னா அப்படியே இது மேலேருந்து வரும் பிளாட்ஸ்லாம். இங்கே மேலேருந்து அப்படி இப்படி வரும். இங்கே போட்டு கிராஃபில் போட்டு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் ஊகிக்கோ இந்த எக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? இதான் ஈஸியான ப்ராப்ளம் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சொன்ன மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் என்னது, லாரன்ஸ் கர்வ் கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் நான் போடல இது இன்னும். நான் உங்களுக்கு போட்டு சூன் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பியர்மேன், இது நான் போட்டுருக்கேன் ஏற்கனவே. இது வந்து ரேங்க்ஸ் ஆர் நாட் கிவன் என்ற கான்செப்டை பேஸ் பண்ணி வருது. இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எப்படி போடுறது. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து 16th ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ரேங்க்ஸ் ஆர் கிவன் என்ற நாட் கிவன் என்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. இது எப்படின்னா அவங்க கொடுக்குற டேட்டா டேபிள் எக்ஸ் ஒய்ன்னு ஒரு ஃபார்ம் போட்டு அப்படி எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஆர்எக்ஸ் ஆர்ஒய் டினா ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய் டி ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். இந்த எக்ஸ் வேல்யூல எது ஹையஸ்ட் வேல்யூ 56, அது நேரம் 1 52. அது அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து அசெண்டிங் ஆர்டர் வரலாம். அப்படியே 1 1 1 2 3 4 5 6 அப்படியே ரேங்க் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? 52 அது மாதிரி லாஸ்ட் 35 வந்து அதுக்கு 10 ரேங்க். ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் இதில் அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். நெக்ஸ்ட் டி ஃபைன் பண்ணும். அது ஃபைன் பண்ணுறது ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய். அப்படியே 10 மைனஸ் 7 பண்ணால் 3, 9 மைனஸ் 0 8 8 0 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ வரும். நெக்ஸ்ட் இது அப்படியே டி ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 4 5 8 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் இதை வந்து சமிஷன் டி ஸ்கொயர்னு ஒரு டோட்டல் கொடுக்குங்க. அது வந்து 43ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதான் ரேங்க் கோரிலேஷனோட ஃபார்முலா. இதில் இந்த 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. சமிஷன் 6 வந்து மல்டிப்ளை சமிஷன் டி ஸ்கொயர் வந்து என்னது 43. இப்போ இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் n வந்து என்னது, இல்லை ஹவு மெனி நம்பர்ஸ்
10 நம்பர்ஸ் இருக்கும் அதில் கரெக்டாக என்ன பார்த்தா 10 நம்பர்ஸ் வரும். அப்போது 10 அப்படி போனால் 1000 மைனஸ் 10. அப்போது மேலே இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே அப்படியே செப்பரேட் பண்ணால் 919 வரும். இந்த 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி டிவைட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் 0.260 வரும். இப்போ இது -1 போட்டிங்கன்னா 0.74 வரும். ஆன்சர் வந்து 0 பாயிண்ட்ல தான் வரும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. சம்டைம் நெகட்டிவ் வரலாம், ஆனால் 0 பாயிண்ட்ல வரணும். ஓகேவா? இது கார்லேஷன். ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு கிடையாது. அடுத்தது இதுவும் உங்களுக்கு கிடையாது. இது இருக்கு உங்களுக்கு. அதாவது நான் சொல்கிறேன் இது எப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு போர்ஷனில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்குது. இது வந்து எஃப் டெஸ்ட்டு டி டெஸ்ட்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு போர்ஷனில் கிடையாது உங்களுக்கு. அது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் எப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி தருவாங்க. இந்த டேபிளில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். அதாவது இங்கே வந்து ஸ்மோக்கர்ஸ் லெட்டர்லல்ஸ் அப்படி போட்டு இங்கே ஒரு 4 டேட்டா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்படி இருக்கிறது வந்து இது வந்து டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்டரி டேட்டா சோர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து கேட்டுருக்காங்க. இது செகண்டரி டேட்டா சோர்ஸ்னா ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ஒருத்தர்கிட்ட இந்த டேட்டா வந்து நேரடியாக கேட்காம இன்னொருத்த மூலியாக போய் கேட்குறீங்களே அதை தான் செகண்டரி டேட்டா சோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி அவங்களோட காலேஜில் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் அவன்கிட்ட கேட்காம அவனோட காலேஜ் அட்டண்டன்ஸ் ரெக்கார்டில் போயிட்டு அவனோட பர்சன்டேஜ் பார்க்குறீங்களா, தட் இஸ் செகண்டரி சோர்ஸ் டேட்டா அப்படி சொல்லணும். ஓகேவா? இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படி லிமிடேஷன் போட்டு எழுதி விட்ருங்க. ஈஸி தான். நெக்ஸ்ட்டு ரெகரேஷன். இது ரெகரேஷன் கான்செப்ட். இது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ரெகரேஷன் என்ற கான்செப்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு கால்பேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 10 மார்க். இது நான் இந்த சம் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ கால்பேஷன் அது பார்க்கலாம். அந்த சம் பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. அவங்க கொடுக்குற டேட்டா அப்படியே எக்ஸ்ன்னு ஒய்ன்னு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். அதாவது இது இந்த டேட்டா அப்படியே ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும், வேல்யூ வரும். அடுத்தது ஒய் ஸ்கொயர் வேல்யூ ரெண்டு தடவை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 148 140 அந்த மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி வேல்யூ வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணுறங்க. நெக்ஸ்ட் இந்த 4 டோட்டல் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. சமிஷன் எக்ஸ் சமிஷன் ஒய் சமிஷன் எக்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எண்ணுனா என்னன்னு பார்க்கலாம். எண்ணுனா இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 12 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 12 தான் எண்ணு. சமிஷன் எக்ஸ் ஒய் வேல்யூ எடுத்து போடுங்க. மைனஸ் சமிஷன் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, சமிஷன் எக்ஸ் அந்த டோட்டல் எடுத்து போட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ரூட்டில் வந்து என்ன சமிஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூனது அப்படியே போட்டு மைனஸ் சமிஷன் ஒய் ஸ்கொயர் வேல்யூனது அது போட்டுருங்க. அடுத்தது ஃபார்முலா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இப்படி ஒரு வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு ரூட் முதல்ல இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இது ஸ்கொயர் பண்ணால், அதாவது இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் அது இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அப்பரில் இருக்கிறது மேலே அப்படியே செப்பரேட் பண்ணுறீங்க. ஓகே. அப்போ இது அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அப்படியே செப்பரேட் பண்ணுறீங்க. இது செப்பரேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ ரூட் உள்ள இந்த ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி ரூட் உள்ள இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அப்பர் லெகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. லோவர் லெகத்தில் மட்டும் என்ன பண்ணேன், இந்த ரெண்டு ரூட் இருக்கு இல்லையா, இது 2 ரூட் உள்ள இருக்கிற நம்பரை அப்படியே ஒன்றா மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் இப்படி ஒரு வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரூட்டில் கேல்குலேட்டர் போட்டு ரூட்டில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 0 வரும். பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். ஓகே. இது 10 மார்க்கில் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டான சம், அதே டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ஓகே. நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாப்லேஸ் இது உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுவும் உங்களுக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி சை ஸ்கொயர் டெஸ்ட்டு வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு இது போர்ஷனில் இல்லை. ஓகே. ஆமாம், இது உங்களுக்கு போர்ஷனில் இல்லை. ஆமாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள்லாம் இதில் இருக்கிற 2 மார்க்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க. தியரி படிங்க. ரேங்க் கோரிலேஷன்,
கால்பேஷன், மீன் மீடியன் மோட் அதெல்லாம் படிங்க. ஓகே, இது வந்து பிபிஏல பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்டுக்கிறாங்க நவம்பர் 2024. ஓகே, தேங்க்யூ.